வேலைக்கு போகாட்டியும் இப்போ அக்கா ரீசார்ஜ் பண்ணி விட்றாங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் அதில் தான் போட்டுட்ருக்கேன். எங்கள் சின்ன அக்கா பண்ணிகிட்ருக்காங்க, ரீசார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எல்ஐசியிலேருந்து மட்டும் வந்துச்சு, அதுக்கு எப்படியோ ரொட்டேஷன் பண்ணி கட்டிட்டேன். டேப்லெட்டு வாங்கியாச்சு. ஏதோ இந்த மாதத்துக்குள்ளே எனக்கு ஏதோ நல்லது நடந்தால் போதுன்ட்ருக்கு. எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிடலாம். அதான் சொன்னேனே, இன்னொன்று நினச்சி வச்சுருக்கேன். அந்த வேலை அது எனக்கு ஐடியா இருந்தாலுமே எல்லோரும் ஒத்து வரணும் இல்லையா? என்னமோ இந்த தைலம் நேரத்துக்கு தைலம் வாங்கணும், அதுக்கு காசு, வேலைக்கு போயிருந்தால் அந்த காசெல்லாம் நானே சம்பாதிச்சிருப்பேன். ஆனால் ஒன்றே நண்பர்களே, என்கிட்ட காசு இருக்கும்போது இருந்த சொந்தத்தை தவிர சொந்தமெல்லாம் என்கிட்ட காசு எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு டீ வாங்கி கொடுத்தவங்க கூட ஒரு கால் கூட பண்ணுறதில்ல. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இப்போது என்ன மனுஷங்கடா அது, எல்லோரும் ஜாகரவனுக்கு தான். எவனும் இங்கே 200 வருஷம் 500 வருஷம் இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் நல்லா இருக்கியா ஒருத்தராவது, அதாவது நினச்சா வெறுத்துருச்சு எனக்கு. இவ்வளோதான் மனுஷங்கன்னு. எல்லாருமே 500 வருஷம் வாழ போகிறானுங்களா என்ன? அதுவும் கிடையாது. இல்லை 590 வருஷம் வாழ போகிறாங்களா? அதுவும் கிடையாது. ஆனால் அப்படி பண்ணாங்க. காலையில் நேரத்தில் இருந்துச்சு டீ வாங்கி கொடுத்து எத்தனை, அதுதான் விதிங்கிறது. அதை நினச்சி ஃபீல் பண்ணல, விட்டுட்டேன். அப்படி அவ்வளோதான் மனுஷங்கன்னா அவ்வளோதான். பேய்களை விட இப்போ உலகத்தில் இருக்கிற வெளியில் சுற்றுற பேய்க்கு தான் ஜாஸ்தி. ஒரிஜினல் பேய், காட்டில் இருக்கிற பேய் கூட அந்தளவுக்கு பரிதாபப்படும், இதை ஒன்று பண்ணும். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற பேய்க தான் பயங்கரமான பவர்ஃபுல்லானது. அதனால் எதையும் நம்புறதில்லை. போதும், எல்லாம் நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். நான் அதை சொல்லுவேன். எனக்கு அப்போ கூட எனக்கு திட்டணும் கூட தோணாது. எல்லாம் நல்லா இருக்கட்டும்.